பிக் பாஸ் இன்னைக்கான ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. பொதுவாக ப்ரோமோக்கும் எபிசோடுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சம்மந்தம் வந்து இப்போ இருக்க மாட்டேங்குது. ப்ரோமோ தனி எபிசோட் மாதிரி தான் இருக்குது. அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, பிந்து மாதவியும் ரைசாவும் மோதிக்கிற மாதிரி ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லக்ஸரி பட்ஜெட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் காஃபி பவுடரா ஐஸ்கிரீமா அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப பிந்து மாதவி வந்து காஃபி பவுடருங்கிறாங்க, ரைஸா வந்து ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு எழுதிடுறாங்க. வெளியே வந்த பிந்து மாதவி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நான் காஃபி பவுடர் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ரைஸா கிட்ட வந்து காலையில் எனக்கு பயங்கர காண்டாகி போச்சு, நான் வந்து காஃபி பவுடர் சொன்னேன், நீங்கள் வந்து எனக்கு யாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரைஸா வந்து ஏமா இதுக்கெலாம் கோவிச்சுக்கிற, அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது வந்து நம்மளோட வாய்ஸ் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பிந்து மாதிரி எனக்கு இந்த விளக்கமும் தேவையில்லை அப்படின்ட்டு கோபமாக சொல்கிறாங்க. கட் பண்ணாதுக்கடுத்து சக்தி, ஆரோ, கணேஷ் 3 பேர் உட்காந்துருக்காங்க ரூமில். அந்த ரூமில் வந்து ரைஸா உட்காந்துக்கிட்டு, நீங்கள் ஒரு ப்ராடக்டில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதை முதலே சொல்லணும் இல்லையா, வெளியே வந்துக்கிட்டு அதுக்கடுத்து பேசக்கூடாது இல்லையா, அது தப்பு இல்லையா அப்படின்ட்டு அவங்க கிட்ட நியாயம் கேட்குறாங்க. இதோட அந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னமோ ரைஸாவும் பிந்து மாதவியும் குடுமையை பிடிச்சிட்டு சண்டை போடுற மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆகிற ஃபீல்டில் வந்து ப்ரோமோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஏன்னா ப்ரோமோக்கும் எபிசோடுக்கும் வந்து நிறையா சம்மந்தம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா வந்து, காஃபி பவுடர் அவ்வளவு உயிர் போகிற விஷயம் அப்படின்னு அவங்க பிந்து மாதவி நினச்சிருந்தா உள்ளே எழுதும் போதே காஃபி பவுடர் தான் வேணும்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கலாம். அதை அவங்க சொல்லலை. வெளியே வந்து ஏன் சண்டை போட்டாங்கங்கிறத வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை எபிசோடில் விளக்கங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம வந்து சந்திப்போம். மீண்டும் அடுத்த ப்ரோமோ வெளியானதுக்கப்புறம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.